Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ கைஸ், நான் வந்து ஆக்சுவலாக ஃபெடோரா லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ லைக் அப்படியே ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருந்தேன், ஹவு டு இன்ஸ்டால்னு. ஸோ தட்ஸ் வை திஸ் வீடியோ. அண்ட் பை த வே, நான் வந்து இதை விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். விர்ச்சுவல் பாக்ஸில் ஏன் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா, பிகாஸ் லைக் எனக்கு கொஞ்சம் லைக் நான் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி ஃபெடோரா இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் கூகுளில் விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், அதில் லிங்க்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். அதில் கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் ஹோஸ்ட்ஸ்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் விண்டோஸ்க்கு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் கூகுளில் ஃபெடோரா லினக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதோட வெப்சைட்டில் போங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஃபெடோரா ஒர்க் ஸ்டேஷன் போட்டிருக்கோம், அதில் டவுன்லோட் நவ் கொடுத்துருங்க. ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் கிடச்சிரும். ஸோ இங்கே இருக்குது ஃபெடோரா 37 லைவ் ஐஎஸ்ஓன்னு. ஸோ அதில் நான் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். அடுத்து நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ நியூவில் கிளிக் பண்ணுங்கள். நியூவில் கிளிக் பண்ணால் நீங்கள் புது விர்ச்சுவல் மிஷின் உருவாக்கலாம். ஸோ அந்த இதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபெடோரா 37 வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து யார் பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட சி ட்ரைவில் இந்த டிஃபால்ட்டாக இருக்குல்ல இந்த பாத்து, இது வந்து சி ட்ரைவில் போய் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ என்கிட்ட பெருசாக ஸ்பேஸ் இல்லை, அதனால் நான் வேறு பாத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே ஐஎஸ்ஓ இமேஜ் போட்டிருக்கு. இப்போதைக்கு நீங்கள் ஐஎஸ்ஓ இமேஜ் செலக்ட் பண்ண வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே டைப் லினக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ லினக்ஸ் தான் நான் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதனால் லினக்ஸ்னே செலக்ட் பண்ணிக்குவோம். அடுத்து எந்த லினக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெடோரா 64 பிட்டு தான் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், அதனால் அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேமு அப்புறம் உங்களோட சிபியூவில் எவ்வளோ கோர்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது போடணும். ஸோ என்கிட்ட வந்து டோட்டலாக 16 GB ரேம் இருக்குது, அதனால் நான் ஒரு 8 GB வரைக்கும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்க. ப்ரொசஸர்ஸ் என்கிட்ட 4 கோர்ஸ் இருக்குது, அதனால் நான் ஒரு டூ கோர்ஸ் கொடுத்துட்றேன். அடுத்து நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் எ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. ஓகே, லைக் உங்கள் ஃபெடோரா லினக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது. ஸோ நான் வந்து ஒரு 30 GB கொடுத்துட்றேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துருங்க. ஆனால் மினிமம் ஒரு 20 GB ஆச்சும் கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து ஃபைனலாக நீங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே வந்துடும். எல்லாம் கரெக்டாக போட்டிங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ as you can see இங்கே உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரெடியாக இருக்குது. பட் நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைல் நம்ம செலக்டே பண்ணல. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ், இல்லாட்டி இங்கே டேரெக்டாக செட்டிங்ஸ்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோரேஜில் போங்க. ஸ்டோரேஜில் போயிட்டு இங்கே கண்ட்ரோலர் ஐடிஇக்கு கீழே எம்டின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? எம்டி எதுக்கு போட்டிருக்குன்னா, நம்ம வந்து இன்னும் நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணல. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு எம்டியில் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் இங்கே ஒரு சிடி மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிட்டு சூஸ் எ டிஸ்க் ஃபைல்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஃபெடோரா லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்களா அதை சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்து இங்கே வேறு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம ஏற்கனவே போட்டோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டமில் போனீங்கன்னா அந்த ரேம் செலக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணோம்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அது அப்புறமேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் ஸ்டோரேஜில் போய் ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபெடோராவில் கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ as you can see ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஃபெடோரா ஒர்க் ஸ்டேஷன் லைவில் உங்கள் ஆரோ கீயெல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு மேலே போயிட்டு என்ட்ரு அமைக்கிடுங்க. அண்ட் ஃபைனலாக இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எடுத்தோடனே ட்ரை இல்லாட்டி இன்ஸ்டால் டு ஹார்ட் ட்ரைவ்னு போட்டிருக்கோம். பை த வே, ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆக்குறதுக்கு நீங்கள் வியூவில் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோடுன்னு இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். ஓகே, அண்ட் திரும்பியும் நார்மல் ஆக்குறதுக்கு நீங்கள் ரைட் சைடு இருக்கிற கண்ட்ரோலையும் எஃப்ஐயும் சேர்த்து அமுக்குங்க. ஓகே, நார்மலாக எப்பவும் போல் ஆயிரும். ரைட் கண்ட்ரோல் எஃப், அதுதான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன். சரிங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃபெடோரா பிடிக்குமா பிடிக்காதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் வேணால் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை ஃபெடோரான்னு கொடுத்து சும்மா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது. பட் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இன்ஸ்டால் டு ஹார்ட் ட்ரைவ் கொடுத்துவேன். அண்ட் அடுத்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். உங்களோட லாங்குவேஜ் என்னது எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே டைம் தானாக செலக்ட் ஆயிரும். ஒருவேளை ஆகலை அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த டைம் ஜோனில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷன்ன்றது, அதுதான் முக்கியம். இப்போ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் டன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 30 ஜிபிக்கு உருவாக்கியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ ஜிபிக்கு உருவாக்கியிருப்பீங்களோ ஏற்கனவே இருக்கும்ல. ஸோ அதனால் இங்கே பார்த்துட்டு டன்னு கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகின் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் கீழே வந்துடும். ஸோ அதில் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து ஃபினிஷ் இன்ஸ்டாலேஷனில் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. லெட் மீ ஷோ யூ. அதாவது எடுத்தோடனே அதே சேம் விஷயங்கள் தான் திரும்பியும் வருது. திரும்பியும் ஃபெடோரா லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போகணும் அந்த மாதிரி ஆப்ஷன், சரிங்களா? ஸோ ஏன் அப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பவர் ஆஃப் மிஷினில் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இது க்ளோஸ் ஆயிரும். அதாவது நம்ம ஃபெடோரா ஒர்க் ஸ்டேஷன் லைவ் அப்படின்ற அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம்ல, அது வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, எப்போவுமே ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த இன்ஸ்டாலேஷனில் போகிற மாதிரி போகும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபெடோரா 37 நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா, அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே ஆப்டிக்கல் டிரைவ் ஃபெடோரா ஒர்க் ஸ்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ அதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் டிஸ்க் ஃப்ரம் விர்ச்சுவல் டிரைவ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் எஸ் ஃபைனலி யூ ஆர் டன். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இந்த வாட்டி உங்களுக்கு திரும்பியும் இன்ஸ்டாலேஷனுக்கு கேட்காது, டேரெக்டாக ஃபெடோரா வந்துருச்சு. ஏன் இந்த வாட்டி ஓப்பன் பண்ணுறப்ப வெல்கம் டு ஃபெடோரா லினக்ஸ்ன்னு போட்டுட்டு நிறைய இது வரும். நான் திரும்பியும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன். எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் பிடிக்கும். அண்ட் எஸ் இதில் ஸ்டார்ட் செட்டப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிடுங்க. தேர்ட் பார்ட்டி ரெப்பாசிட்டரிஸ் வேணுமான்னு கேட்கும். இனேபிள் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம தேர்ட் பார்ட்டியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனேபிள் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் க்ளவுடில் வச்சுருக்கீங்க, இல்லை கூகுள் அக்கௌண்ட், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எல்லாமே லாகின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அதை லேட்டராக கூட பண்ணிக்கலாம். நான் லேட்டராக தான் பண்ண போகிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் அடுத்து உங்களோட ஃபுல் நேம், யூசர் நேம் எல்லாம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நான் எனக்கு பிடிச்ச நேம் கொடுத்துட்டேன். அண்ட் அடுத்து பாஸ்வேர்ட் கொஞ்சம் நல்லா வேறு லெவலில் வச்சுக்கோங்க. யா, யூ ஆர் டன். ஸ்டார்ட் யூஸிங் ஃபெடோரா லினக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு ஜீனோம் 43ன்னு வரும். ஸோ லைக் நீங்கள் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் வந்து ஜீனோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டேக் டூரில் கிளிக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சொல்லும் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரைட்? பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் லினக்ஸில் இந்த ஃபெடோரா லினக்ஸில் சில வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவேன். எப்படி இதை இன்னும் பெஸ்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணுறது, அப்புறம் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணுங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை எப்படி பூஸ்ட் பண்ணுறது, இந்த லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற டாபிக் மேலே நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் போடுவேன். ஸோ நீங்கள் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் கைஸ், குட் பை, லவ் யூ ஆல்.